நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு 27 ஸ்டோரி பில்டிங் ஒண்ண கட்டி வராங்க. 2015ல நம்ம சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அந்த பிளானோட மட்டும் அவங்க நிக்கல, அங்க ஒரு பார்க் மாதிரியான ஒரு சிட் அவுட் ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னை சென்ட்ரல் பார்க்கை அவங்க கிரியேட் பண்ணாங்க. இங்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்தது அப்படின்னா இதற்குன்னு தனியா பார்க்கிங் ஸ்பேஸ் வேணும். இங்க இருந்து சென்னை சபர்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கனெக்டிவிட்டி வேணும், பார்க் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச இவங்க இந்த இடத்த முழுக்க ஒரு மல்டி மாடல் ஹப்பா மாத்திட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு 2015ஆம் ஆண்டு இதற்கான ப்ரப்போசலை சிஎம்டிஏக்கு அனுப்புறாங்க. இவங்க அனுப்பிச்ச இந்த ப்ரப்போசல் ஆனது ஏற்கப்பட்டு 2018-19ஆம் ஆண்டுகள்ல சென்னை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஆனது பயன்பாட்டிற்கு வந்தது. அதுக்கப்புறம் 2022ஆம் ஆண்டுல சென்னை சென்ட்ரல் ஸ்கொயரை ஓபன் பண்ணாங்க. இந்த திட்டத்துடைய அடுத்த கட்டமா, அதாவது ஃபேஸ் 3ஆ சென்னை சென்ட்ரல் டவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சென்னை சென்ட்ரல் டவருடைய ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த 27 மாடி கட்டிடத்தை சிஆர்எம்எல் மற்றும் டிட்கோ இணைந்து கட்டிட்டு இருக்காங்க. 500 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய இந்த பில்டிங்க்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டை அமைக்கிறதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படி பேஸ்மெண்ட்ல என்னதான் வரப்போகுது 200 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் ஆனது வரப்போகுது. இப்படி வர இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 1700 டூ வீலர்ஸை நிறுத்த முடியுமா, 600 கார்கள் கிட்ட நிறுத்த முடியுமா. இந்த ப்ராஜெக்டை சிஎம்ஆர்எல் மற்றும் டிட்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி பண்ற ஒரு காரணத்தினால இந்த இடத்துல நிறைய ஆபீஸ் ஸ்பேஸும் இருக்கும். ஆபீஸ் ஸ்பேஸ் மட்டும் இருக்க போறது கிடையாது, நிறைய ஹோட்டல் மாதிரியான விஷயங்களும் இந்த இடத்துல இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அட் பிரசன்ட் இப்ப பேஸ்மெண்ட் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முதல் 2 மாடிகள் மேலே எழும்புறத உங்களால பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா 27 மாடி கட்டிடமானது இந்த இடத்துல வந்து நிற்கும். இந்த ப்ராஜெக்டை இவங்க எப்ப கம்ப்ளீட் பண்ண பிளான் பண்றாங்க அப்படின்னா 2027 இல்ல 28, ஏன்னா ஒரு சில ப்ராஜெக்ட்ல ஒரு சில டிலேஸ் வர்ற காரணத்தினால 2027ல இல்ல 28ல இந்த ப்ராஜெக்ட் ஆனது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த சென்னை சென்ட்ரல் டவர்ல ஒரு சில ஃப்ளோர்ஸ்ல ஹோட்டல்கள் வரவிருக்கு. இப்படி ஹோட்டல்கள் வந்தது அப்படின்னா வெளியூர்ல இருந்து வரவங்க இங்க வந்து செக்இன் பண்ணிக்க முடியும். ஹோட்டல் செக்இன் மட்டும் இல்லைங்க, ஏர்போர்ட்டுக்கான செக்இனையும் இங்கேயே பண்ண முடியும். நீங்க சென்னை ஏர்போர்ட்ல போய் உங்க லக்கேஜ் செக்இன் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த இடத்துலயே செக்இன் ஃபெசிலிட்டியையும் கொண்டு வந்துட போறாங்க. அதனால உங்க லக்கேஜஸ் நீங்க இங்கேயே செக்இன் பண்ணிட்டு மெட்ரோ ட்ரெயின் ஏறினீங்க அப்படின்னா டைரக்டா ஏர்போர்ட்ல போய் இறங்கிட முடியும். இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில இது ஆல்ரெடி கொஞ்சம் கன்ஜஸ்டட் ஏரியா. இந்த இடத்துல ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஹோட்டல்லாம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டும் தான் எனக்கு மைனஸா தோணுச்சு. இரண்டாவது மிக முக்கியமான மைனஸ், சென்னையுடைய லேண்ட்ஸ்கேப் எல்லாமே மாறுது, ஆனா நம்ம சென்னையுடைய கோவம் நதி மட்டும் மாறாம அப்படியே இருக்கு. இது மட்டும்தான் ஒரு குறையா எனக்கு தெரிஞ்சது. இதே மாதிரி நம்ம சென்னையில இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.